இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் நம்ம கண்டிப்பாக ப்ராட்பேண்ட் கனெக்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனோ வச்சிருப்போம். அதுக்கான ஒரு ரவுட்டரையும் வாங்கியிருப்போம். இந்த ரவுட்டர் நமக்கு 2.4 GHz இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும், 5 GHz இருந்தால் என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்கிட்ட ஒரு 2.4 GHz TP லிங்க் உடைய ரவுட்டர் இருக்கு. கூடவே ஈத்தர்நெட் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு வயரும் இருக்கு. இப்போ நான் கரண்டா யூஸ் பண்ணக்கூடிய இந்த 2.4 GHz என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் எனக்கு கிடைச்சது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 2.4 GHz பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைடரான ரேஞ்ச் கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க TP லிங்கோ D லிங்கோ இல்ல என்ன மாதிரியான ரவுட்டர்லாம் கிடைக்குதோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். பட் இன்டர்நெட் ஸ்பீடு நீங்க இதுல கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு கொடுக்காது, பட் ரேஞ்ச் கொடுக்கும். ஸோ அதுதான் இதுல மேஜர் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டனா வருது இல்லையா, சோ இந்த ஆண்டனா பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஆண்டனா 1ல இருந்து ஒரு 4 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆண்டனா மூலமா வரக்கூடிய சிக்னல் நம்மளுடைய ரேஞ்சை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால சிங்கிள் ஆண்டனா வச்சு வாங்கினீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ரேஞ்ச் தான் கிடைக்கும் 2.4 GHz பொறுத்த வரைக்கும். இதுவே 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரவுட்டர் மூலமா வரக்கூடிய சிக்னல் கொஞ்சம் இன்னுமே பூஸ்ட் பண்ணி ரொம்பவே வைடர் ரேஞ்சாக கிடைக்கும். ஸோ இது மூலமா உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய நிறைய டிவைஸ் இதில் கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பீடு ஆவரேஜா கிடைச்சாலும் கவரேஜ் அதிகமாக கிடைக்கும். இப்போ நீங்க கேட்கலாம் ஒரு கொஸ்டின், எப்பவுமே 2.4 GHz தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 5 GHz அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் டுவல் பேண்ட் வித் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 GHz உடைய மேஜர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்வித் ஸ்பீட். பேண்ட்வித் ஸ்பீட் அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்பீடை தான் பேண்ட்வித் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பீடு உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக கிடைக்கும். இப்போ நீங்கள் 50 MBPS ஒரு ஃபைபர் நெட் பிளான் போடுறீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு 50 MBPS வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு 5 GHz ரூட்டரை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு ரவுட்டர் எடுத்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் மட்டும் அதிகமாக கிடைக்குமே தவிர ஸ்பீடு நம்ம என்ன போடுறோமோ அதை விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இது ரொம்ப க்ளோஸ்ல வச்சிங்க அப்படின்னா என்ன MBPS ஸ்பீடு கிடைக்குதோ உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். பட் 5 GHz பொறுத்த வரைக்கும் நீங்க அதில் போட்டீங்கன்னா கவரேஜ் ரொம்பவே அதிகமாகவே இருக்காது. ரொம்பவே கம்மியாக தான் கவரேஜ் இருக்கும். பட் ஆனால் ஸ்பீடு உண்மையாகவே இப்போ நீங்கள் 50 MBPS போடுறீங்கன்னா 55 கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதிகமாக பூஸ்ட் பண்ணி அதை நம்மளுக்கு வைஃபை மூலமாக கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் TP லிங்காக இருக்கட்டும், D லிங்காக இருக்கட்டும், டேண்டா, ஹைசூஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இந்த மாதிரி ரவுட்டர்லேயே ஒரு 4 ரவுட்டர் கொடுத்துட்றாங்க. அதில் 2 ஆண்டனா 2.4 GHzலையும் 2 ஆண்டனா உங்களுக்கு 5 GHzலையும் வரும். அப்படி ரன் ஆகும்போது உங்களுக்கு 2 விதமான வைஃபை சிக்னல் கிடைக்கும். நீங்க பக்கத்திலே இருந்தீங்க அப்படின்னா 5 GHz சிக்னல் யூஸ் பண்ணி நீங்க நெட்டை கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் அண்ட் மற்ற டிவைஸ்ல. இதுவே 2.4 GHz வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு இன்னொரு 2 ஆண்டனா இருக்கு இல்லையா, அந்த ஆண்டனா மூலமா உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்கும். இப்போ ஸ்பீடு கம்மியாகும், பட் ஆனா கவரேஜ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய வீடு கவரேஜை பொறுத்து இல்ல மாடி வீடு இல்ல ஒரு அபார்ட்மெண்டா இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த ரவுட்டர் செட் ஆகும் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இப்போ இதுல பெஸ்டான ரவுட்டர்லாம் என்ன, மார்க்கெட்ல என்ன மாதிரியான ரவுட்டர்லாம் கிடைக்குது இப்போதைக்கு, அதுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மேபி நீங்க அதை பார்க்கறதுக்கும் டீடைல் கேதர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பர்ச்சேஸ் பண்றதால பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கண்டிப்பா உங்களுக்கு 2.4 GHz ரவுட்டர்னா என்ன, 5 GHz ரவுட்டர்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2.4 GHzனா 3G 2G மாதிரி, 5 GHz ரவுட்டர்னா 5G மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் சிம்பிள் கான்செப்ட். சூப்பரான டெக் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய டெக் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இப்பவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் गाइस, until signing off, Vijay Baba, see you, have a